நாகை மாவட்டம் நாகூரில் கடுமையான தரைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் அங்குள்ள செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், தற்போது அங்கு எந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது? தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கியிருக்கிறதா? கூடுதல் விவரம். டெல்டாவை மிரட்டி வரும் டிட்வா புயல் பாதிப்பினுடைய வீரியமானது நாகப்பட்டினத்தில் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் தரைக்காற்றினுடைய வேகமானது அதிகரித்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய நாகூர் கடற்பகுதியில் கடல் அரிப்பானது ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலாக அந்த கடல் அலையினுடைய உயரமானது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த கடல் தடுப்பு சுவர் போடப்பட்டிருந்த அந்த காங்கிரீட் தடுப்பு கற்கள் முழுவதுமாக காற்றின் வேகத்தின் காரணமாக உடைந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் வெட்டாறு கரையோரம் முழுவதுமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கானது வெட்டாற்றில் ஏற்பட்டிருக்கிறது. வெட்டாற்றையும் வங்கக்கடலில் இணைக்கக்கூடிய அந்த முகத்துவாரத்திலையும் கடுமையான கடல் சீற்றமானது காணப்படுகிறது. இங்கே ஏராளமான பொதுமக்களும் சரி மீனவர்களும் சரி நிரம்பி வருவதை பார்க்க முடிகிறது. ஆபத்தை உணராமல் சில இளைஞர்கள் இங்கு வந்து செல்ஃபி எடுப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களோட பேசலாம். ஆனால் நீங்கள் எந்த பகுதி, உங்களுடைய படகெல்லாம் பாதுகாப்பாக கட்டியிருக்கீங்களா? கடல் அரிப்பு இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, இது மாதிரி ஏற்பட்டிருக்கா? நாகூர் பட்டணச்சேரி சேர்ந்த மீனவர்கள் நான் எங்கள் 17ஆம் தேதியிலேருந்து பிசர்ஸில் எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. 17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் எங்கள் போட்டெலாம் பாதுகாப்பாக இழுத்து வச்சுருக்கோம். புயலின் வேகம் அதிகமாக இருக்குது. 2000 கட்டின சிபிசிஎல் பாலம், எம்ஆர்எல் பாலம், அது கஜா புயலேருந்து சுனாமி எடுத்துச்சு. எதுலையுமே இடியாமல் இந்த புயலில் இப்போ சரிஞ்சிடுச்சு பாலமே. அந்த அளவுக்கு இந்த புயல் காற்று வேகமாக இருக்குது, வீசுது. அந்த அளவு மக்களும் ரொம்ப நாகை மாவட்ட மக்கள் ரொம்ப பாதிச்சிட்டாங்க. மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெல்டா பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் வயல்லாம் தண்ணி புந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மீனவர்கள் 17ஆம் தேதியிலேருந்து மக்கள் யாருமே தொழிலுக்கு போகிறதில்ல. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் அரிப்பு காரணமாக பெரும்பாலான மீனவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாம் இருக்கக்கூடிய நாகூர் பகுதி முழுவதுமே வழக்கத்திற்கு மாறாக காற்றின் வேகமே அதிகரித்து காணப்படுகிறது. கடற்கரை பக்கமே நாம் செல்ல முடியாத அளவிற்கு காற்றின் வேகமானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த டிட்வா புயலினுடைய பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் சொல்லக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும். அவசர உதவி எண்களை இலவசமாக உங்களுடைய அவசர உதவிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு அறிவித்ததற்கு இணங்க இங்கு பகுதியில் காற்றினுடைய வேகம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.